मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। ஃப்ளைட்ல குடிக்க ஜூஸ கேட்டேன், அதை இன்னும் தரல. கட்கர் மேடம், நாங்க ஷாம்பூர் போறோம், அதுக்கு நீங்க ஏன் வரல? கைய தட்டுங்க. கண்ணாசு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால நான் வரல. நீங்க என்ஜாய் பண்ணுங்க. கேப் விடாம என்னத்தை சாப்பிடுறீங்க? பீனட்ஸ். கொஞ்சம் கொடுத்தா சாப்பிடுவேன். இது பேக்கெட் 100 ரூபா தான், போய் வாங்கிக்க. 100 ரூபாயா? கீழே இறங்கி சாப்பிட்டா 10 ரூபாய் தான் தெரியுமா? அடுத்த ஸ்டாப்ல நின்னதும் நான் இறங்கி வாங்கிப்பேன். இந்த பிளைன் அடுத்த ஸ்டாப்ல நிக்காது. அட, பெட்ரோல் அடிக்க எங்கேயாவது நிப்பாட்டி தானே ஆகணும். ஆகா, இது வழியில பெட்ரோல் போடுறது கிடையாது, ஃபுல் பண்ணி தான் எடுப்பாங்க. டிரைவருக்கு சூச்சு வந்தா வண்டியை ஓரம் கட்டுவாரு. இவனுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது? இது ஒன்னும் லக்ஸரி பஸ் கிடையாதுப்பா. ஹலோ சார், இது பஸ் இல்ல சார், பிளைன். நீங்க பஸ் நினைச்சு உட்காந்துட்டீங்களா? சப்பா, முடியல. இது பஸ்ஸான்னு உன்கிட்ட கேள்வி கேட்கல, இது பஸ் இல்லன்னு தான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நமக்கு டீ காஃபி எல்லாம் இங்கே கொண்டு வந்து தருவாங்க, புரிஞ்சுதா? ஓஹோ, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, அதான் வாங்க மனசு வரல. சரி, இந்தா எடுத்துக்க. ஆனா நீங்க பாதி சாப்பிட்டீங்களே, 25 ரூபாய் கொடுத்தா ஓகேவா? நீ கடலை மட்டும் சாப்பிடு சாமி, என் மூளையை சாப்பிடாத. இதை நான் உனக்கு ஃப்ரீயா தான் தந்தேன். தேங்க்யூ. நீங்க என்ன ஷாம்பூர் போறீங்களா? இல்லப்பா, அங்கல் போர். பிளேனடி பாட்டுங்க. ஹோல்ட் ஆன். எனி ப்ராப்ளம் சார்? அடுத்த ஸ்டாப்ல இந்த அங்கிளை மறக்காம இறக்கி விட்டுருங்க. உங்க ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஹார்ட் அட்டாக்கா? இங்க யாராவது டாக்டர் இருக்கீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க. ஓ, என்னாச்சுன்னு சொல்லுங்க. நான் தான் டாக்டர். தள்ளுங்க. இவருக்கு ஹார்ட் அட்டாக்ல எதுவும் இல்லையே. எனக்கு ஒண்ணு ஹார்ட் அட்டாக் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் இவன் பக்கத்துல உட்கார்ந்தா கண்டிப்பா அது வந்துரும். ஏன் சார் இவ்ளோ கோவப்படுறீங்க? இவரு அங்கத்பூர் போகணுமா, ஆனா இந்த பிளேன் ஷாம்பூர்ல போகுது. டாங்கி, இது கனெக்டிங் பிளேன். ஷாம்பூருக்கு அப்புறம் இது அங்கத்பூருக்கு போகும். ப்ளீஸ், எனக்கு வேற ஏதாவது ஒரு சீட்டு மாத்தி தர முடியுமா? சார், நீங்க ஏ சீட்ல வேணா உட்காந்துக்கோங்க சார். ஆஹா, இன்னும் லீவ் நாம என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை ஐயா. அதுக்குள்ள இந்த ஹனி பைய ஆரம்பிச்சிட்டான். யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, அவன் ஒரு டாங்கி. ஆஹா, பனி என்ன ஷாட் அடிச்சையா? தண்ணி பஞ்சத்தால மக்கள் எல்லாம் திண்டாட்டம். கட்கர் மேடம் வந்திருந்தா நமக்கெல்லாம் கொண்டாட்டம். கையை தட்டுங்க. நாங்க எங்களோட மேடம் மிஸ் பண்றோம். சூபரே. ஒருத்தன் நிம்மதியா மேல பறக்க கூட கூடாது ஐயா. இந்த ஹனி, அடுத்து நீதான். யோ, என்ன எல்லாரும் பிளான் பண்ணிட்டீங்களா? இப்ப நான் டேஸ்டியான லெக் பீஸ் கடிக்கணும். இது பண்ணிட்டு நான் தான் அடிக்கணும். பால் எங்க போதுன்னே தெரியலையே. ஏண்டா சிறுசு, பால பார்டர் தாண்டி அடிச்சிட்டியடா. அது எப்படி இப்ப திரும்பி வரும்? போயா, போய் எடுத்துட்டு வா. நோ ப்ராப்ளம் ப்ரோ. இந்த கோல்ஃப் கார்ட் இருக்குல்ல, நாம இதுல உட்கார்ந்து போகலாம். போய் பால திரும்ப கொண்டு வரலாம். என்ன அறிவு உனக்கு? சீக்கிரம் வா சிறுசு, நானே வண்டி ஓட்டுறேன். அனி வேண்டாம், நில்லு அனி. நீ தள்ளி போப்பா, நானே வண்டியை ஓட்டிக்கிறேன். crocodile. நம்பர் சொல்லு சிறுசு, நான் டயல் பண்றேன். டாங்கி, அங்க பாரு முதல்ல. ஓ, முதலையா? இதையே நீ முதலையே சொல்லாம வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த? ஐ முதல்ல. டேய் சிறுசு, இந்த முதல்ல ரொம்ப பெருசு. அனி, இங்க இருந்தா அதுக்கு நம்மள சாப்பிடும். ஓடிடலாம். இதெல்லாம் தேவையா? ஹைலஸா, சீக்கிரம் அனி, சீக்கிரம். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வண்டி ஓட்டுவியா? ஹைலஸா, தப்பு பண்ணுவியா? ஹைலஸா. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வா போலாம். அடடா, என்ன இது?
சிறுசு பிரேக்க போடுறா பிரேக்க. அடடா பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் தான் இப்போ ஏதாவது பண்ணியாகணும். டேய் சிறுசு என்ன காப்பாத்து. அனி என்னோட பிரதர். டேய் சிறுசு உன் வண்டியில ரிவர்ஸ் கியர் போடு சீக்கிரம். சீக்கிரம் சிறுசு சீக்கிரம் வாடாமா. அச்சச்சோ என்ன எல்லாம் கையோட வருது. சிறுசே சிறுசே ஹேண்ட்ரேக் போடுற ஆனாலும் நிக்கவே மாட்டேங்குது. டேய் வண்டி கொஞ்சம் முன்னாடி பாரு. அச்சச்சோ அடடா சிறுசு நம்ம மரத்துல முட்டிக்க போறோம் காப்பாத்துக்க. இந்த பால் எங்க போச்சு? ஒருவேளை பால் நம்ம கிட்ட கண்ணாம்பூச்சி ஆடுதோ? ஸ்டூபிட் இப்படி பயமுறுத்திட்டியே. ஆஹா போலாம் பண்ணி எனக்கு பால் கிடைச்சிருச்சு. இது முட்டை இல்ல. முட்டையா? முட்டை இப்ப உனக்கு எதுக்கு சிறுசு? டே டாங்கி உன் கையில இருக்கிறது முட்டை. போய் பாலை தேடு. கோல்ஃபை விட கிரிக்கெட் தாப்பா நல்ல கேம். ஏன்னா பால் எடுக்கிறதுக்குன்னே தனியா ஃபீல்டு இருப்பாங்க பாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க இங்க வந்திருப்பீங்க. கோல்ஃப் விளையாடுறதுக்கு தைரியம் தேவையில்லை. முதல்ல இங்க காலை விடுங்க. என்னைய எதிர்த்து பேசுறியா? வீட்டு வேலையை விட்டுட்டு எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? இங்க வந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? பாஸ் நாங்க லீவ்ல வந்திருக்கோம். எங்க விருப்பம். நாங்க கோல்ஃப் விளையாடினா என்ன, ஃபுட்பால் விளையாடினா என்ன? திரும்ப திரும்ப எதிர்த்து பேசுறீங்களா? அது சரி, நீங்க ஃபுட்பால் ஆடணுமா? சரி, 2 பேரும் வீட்டுக்கு வாங்க. உங்க கூட நான் ஃபுட்பால் ஆடுறேன். ஃபுட்பால் விளையாடணும்னா இங்கே விளையாடுங்க. என்ன பாருங்க, உங்களை விட நான் தான் அதிக கோல் நீ அடிப்பேன். முதல்ல வீட்டுக்கு வா. அதுக்கப்புறமா நான் எப்படி ஃபுட்பால் ஆடுறேன்னு நீயே நல்லா பாப்ப. என்னோட பேரை சொல்றேன் கேட்டுக்க. ஹண்டர். ஹலோ காதை விடுங்க ப்ரோ. நாங்க தான் வரோம்ல. எங்க போனாங்க இவங்க 2 பேரும்? ஒரு பால் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரமா? மதியான வேளை வெயில் பயங்கரமா அடிக்குது. நான் சாப்பிட போறேன் ஏன்னா எனக்கு பசிக்குது. அவங்க கண்டிப்பா இந்த வழியா தான் போயிருக்கணும். அதோ இருக்காங்க. இங்க என்னப்பா பண்றீங்க? வாங்க, எல்லாரும் லஞ்ச் சாப்பிட போயிட்டாங்க. எங்களுக்கு லஞ்ச் எல்லாம் எதுவும் வேணாங்க. எங்களை முதல்ல போக விடுங்க. எங்கப்பா போறீங்க? நாங்க எங்கேயாவது போயிடுறோம் சார். ஆனா இந்த ஊரை விட்டு தூரமா போயிடுறோம். ஏயா இப்படி வளர்ற? வா என் கூட. எங்களை விட்டுருங்க சார். கெஞ்சி கேக்குறோம் சார். ப்ளீஸ் சார் எங்களை விட்டுருங்க சார். எங்களை விட்டுருங்க சார். கெஞ்சி கேக்குறோம் சார். கெஞ்சி கேக்குறோம், விட்டுருங்க சார். அமைதியா போய் முதல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்க சார். யாராவது எங்களை பார்த்துட்டாங்கன்னா எங்களை வெளியில தூக்கி போட்டுருவாங்க சார். ஓடிடு. அட நில்லுங்கப்பா. எங்க போறீங்க? நில்லுங்கப்பா. ஓடிடு. நூடுல்ஸ் எப்படி சார் இருக்கு? ஓஹோ, நான் ஆர்டர் பண்ணது ஒண்ணு, வந்ததுடா அப்பு. என் தலை மேல போட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. கையை தட்டுங்க.
இத புடி. How was that? Ouch! ஐயோ! மாட்டீங்களா? இவ்வளவு பொருளை வீணாக்கிட்டு எங்க போறீங்க? பணத்தை கொடுங்க. எங்க கிட்ட காசு இல்லையே சார். அப்படின்னா ஹோட்டல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க. ஓகே சார், நீங்க என்ன வேலை சொன்னாலும் நாங்க அதை அப்படியே செய்யறோம். அதுக்கு தேவையே இல்லைங்க. பணத்தை ஃபுல்லா நான் தரேன் சார். வேணாம் சார், வேணாம். நீங்க எதுக்காக பணம் கொடுக்குறீங்க? நீங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஹனி பனி, டிராமாவை நிப்பாட்டுங்கப்பா. யாருங்க ஹனி பனி? என் பேரு சோகன், அவன் பேரு மோகன். எங்களை வீட்டுக்கு போக விடுங்க சார், இல்லனா பல்வான் வந்து எங்களை அடிப்பாரு. இது வரைக்கும் நாம அப்படி ஒருத்தரை மீட் பண்ணதே இல்லடா பன்னி ஹன்னி. ஹனியா? இல்ல நாங்க சோகன் மோகனுங்க. ஆக்டிங்கா 4 பேர் நல்லா இருக்கணும்னா நாம தப்பு பண்றது தப்பே இல்ல. எனக்கும் ஆக்டிங் வரும். ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணுங்க. இப்ப எங்களை போக விடுங்க சார். ஹோட்டல்ல வேலை செய்யாம உங்க காலை வெளியே எடுத்து வச்சீங்க, உங்க காலை உடைச்சிருவேன். சார் நாங்க வேலையே பண்றோம் சார். எங்களை விடுங்கன்றல. என்னங்க பண்றீங்க? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. விடுங்கன்னு சொல்றல. எங்களை விடுங்க, விட்டுருங்க. சிறுசு கேளுங்க. இவர் நம்மளை எங்கடா தூக்கிட்டு போறாரு? எங்களை விட்டுருங்க. அட எங்களை விடுங்க. கிடைச்சிட்டாங்களே. எங்களை விடுங்கன்னு சொல்றல்ல. ஹே போலோராம், தேன்னா கடவுளே கிடைப்பாருன்னு சொல்லுவாங்க. இவங்களை கண்டுபிடிக்க முடியாதா என்ன? ப்ரோ, உங்க பிரச்சனை தான் என்ன? பிரச்சனை உனக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபுட்பால் விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டல்ல. சரி போலராம், அப்ப நாம இப்ப இவங்க 2 பேரையும் ஃபுட்பால் ஆக்கிரலாம். ஓடிடுறேன். ஆஹா ஆகா போச்சே. இந்த பழத்தை நான் சாப்பிட போறேன். அந்த பழத்தை என்கிட்ட கொடு. இந்தாங்க வச்சுக்கோங்க. ஓ, எங்க போனாங்க அவங்க? எங்க போனாங்கன்னு தெரியலையே. இந்தாங்க, இதை கிக் பண்ணுங்க. இதுதான் உண்மையான பால், நான் இல்ல. தலையில அடிச்சிட்டான். ரெண்டு பால் இருக்கு. இதுல உண்மையான பால் எது? ஒழுங்கா நகரே. இதுல உண்மையான பால் எதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இப்ப உங்களால தப்பிக்கவே முடியாது. நான் கோல் போட போறேன், பாத்துக்கிட்டே இருங்க. சிறுசு கொஞ்சம் கீழே பாக்குறியா? கீழே பாரு. போதும், நிறுத்துறீங்களா? 2 பேரும் ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க
இங்க பாருங்க, உங்களை அடிச்சு நான் தோலை உரிச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தோல் உரிக்கும் போது வலிக்காதா? எதுக்காக நீங்க தோலை உரிக்கணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. ஐ, எங்க தோலையில உங்க 2 பேர் தோலை தான் உரிக்க போறாரு. இது என்னோட பர்சனல் தோல். இதை உரிக்க நான் யாரையும் விட மாட்டேன். என்ன வீடு இது? இங்கெல்லாம் மனுஷன் இருப்பானா? நான் கிளம்புறேன். அம்மா. இங்க திரும்பி இருக்குது. ஏய், வேலைக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கியா? பல்வான், இவனுக்கு 10 சாட்டாடி கூட. வேணாம் அடிக்காதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதை செய்யறோம். வீட பூரா நீங்க கிளீன் பண்ணணும். வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் சும்மா ஜொலிக்கணும். சேலரி எவ்வளவு கொடுப்பீங்க சார்? 10 சாட்டாடி ஃப்ரீ. வேணாம் நாங்க ஃப்ரீயாவே பண்ணி தரோம். நான் பண்ண மாட்டேன். நான் ஒன்னும் வேலைக்காரன் இல்ல. அவன் கிட்ட சாட்டா இருக்கு. டைம் கிடைக்கும் போது இங்க இருந்து எஸ் ஆயிடலாம். இப்போதைக்கு வேலை செய்யற மாதிரி ஆக்ட் பண்ணு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. என்ன பண்றீங்க? ரெண்டு பேரும் இவ்வளவு ஸ்பீடா வேலை பாக்குறாங்களே, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. ஆமா, எனக்கும் டவுட்டுப்பா. இவங்க ஹனிபனியே இல்ல போல இருக்கு. டேய், நான் ஒரு பரவடா. பெட்ஷீட் இல்ல, துவச்சு புழிஞ்சு காய போட்டு போறானே. ரெண்டு வெள்ளை புறா ஜொயின்னு பறந்து போச்சு. இவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? கையை தட்டுங்க. உங்க கவிதை ரொம்ப நல்லா இருக்கு சார். எப்படியோ நாங்க ஹோட்டலை சுத்தம் பண்ணி முடிச்சிட்டோம். எங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஹனி, நீ ஏன் கண்ணாடி போட்டிருக்க? இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே கண்ணுல ப்ராப்ளம் இருக்கு. சின்ன வயசுல இருந்து நீ எங்க கூட தானே இருக்க? கண்ணாடிய போட்டு நாங்க பார்த்ததே இல்லைங்க. நான் சின்ன வயசுல இருந்து எங்க பங்களால தான் வளர்ந்தேன் சார். ஜிடி ரோட்ல இருக்கிற சோகன் வில்லா. ஆமா, வீடு இவன் பேர்ல தான் இருக்கு. இவன் சோகன், நான் மோகன். வக்கீல் ஆகணும்னா அதுக்கு படிக்கணும்ல. ஹனி பனி சோமன் மோகன் ஆயிட்டாங்களா? கை தட்டுங்க. இல்ல சார், நாங்க சின்ன வயசுல இருந்தே சோகன் மோகன் தான். ஓ காட், இவங்களுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ஒரு நல்ல டாக்டரா கூட்டிட்டு வந்து காட்டணும். ஏதோ ஒரு கோல்மால் இருக்குது. இவங்க உண்மை சொல்றாங்களோன்னு தோணுது. இவங்க ஹனி பனி இல்லையோ சோமன் மோகன் தானோ? கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். நான் அந்த விழாக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓடு ஹனி, நிக்காத, சீக்கிரம் போ போ. அடடா. வெளியே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். பல்வான் சார், உள்ளதானே இருக்கீங்க? இவங்க 2 பேரும் பாருங்க ஓடுறாங்க. ஓடு ஹனி, ஓடு ஓடு ஓடு. எப்படி இருக்க, நான் எப்படி வரேன்? எங்க போனாங்க? எங்க போனாங்க? எங்க ஓடுறீங்க? ஒழுங்கா நில்லுங்க.
அனி, நான் இந்த பக்கம் ஓடுறேன், நீ அந்த பக்கம் ஓடு. என்ன இது நான் நல்லா மாட்டிக்கிட்ட போல இருக்க. ஓடிடலாம் ஹனி, வா. டேய் சிறுசு, சாட்டக்காரன் வந்துட்டான்டா. என்ன கண்ணுங்களா, ஹண்டர் வந்துட்டேன்ல. நீ இங்க இருந்து ஓடனா இவன் கதை முடிஞ்சிரும், ஜாக்கிரதை. ஒரு நிமிஷம் இருங்க, இங்க பாருங்க, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். என்ன இதுல இருந்து வெளியே எடுங்க. இவங்க 2 பேரும் எனக்கு முன்னாடி எப்படி இங்க வந்தாங்க? கிளியே, என்னை எப்படியாவது கொஞ்சம் வெளியே எடுத்து விட. உன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு உனக்கு உதவி பண்ணணும்னு தோணவே மாட்டேங்குது. அதனால ஐம் சோ சாரி. நில்லு, தயவு செஞ்சு நில்லு. எனக்கு உதவி பண்ணு, நான் உனக்கு கோவப்பழம் வாங்கி தரேன். ப்ரோ, ரொம்ப பண்றீங்க. எனக்கு இப்போ ரொம்ப கோவம் வருது. கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? என்னோட பேரு தான் ஹண்டர். சிறுசு, அவசரப்பட்டு கோவப்படாத. சாட்டை எப்படி சுத்துதுன்னு பார்த்தல. ஆமா, சரியா சொன்ன. இங்க பாருங்க, வக்கீல் வந்து இப்ப உங்க மாச கணக்கா தருவாரு. சைன் பண்ணிட்டு அந்த பணத்தை வாங்கி போலோராம் கிட்ட கொடுத்துருங்க. இல்லனா உங்களை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? தெரியும், எங்களை சாட்டையால அடிப்பல்ல, அதுவும் நல்லாவே தெரியும். சிறுசு, எனக்கு ஒரு டவுட். வக்கீல் எதுக்காக நமக்கு பணம் தராரு? ஏன்னா உங்க 2 பேருடைய தாத்தா சாட்டைவ கேர் டேக்கர் ஆக்கிட்டு அவர் இறந்து போயிட்டாரு. தாத்தாவா? தாத்தான்னா யாருன்னு கூட உனக்கு தெரியாதா? உன் அப்பாவோட அப்பா. பணத்தை வாங்கிட்டு ஒழுங்கா போலோராம் கிட்ட கொடுத்துரு. அப்படி இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. சாட்டையால அடிப்பீங்க. இங்க என்னப்பா நடக்குது? அடடே, எனக்கு முன்னாடி எப்படி இங்க வந்தீங்க? பாப்பா, நீ வந்துட்டியா? நல்ல வேலைப்பா, நீ இங்க வந்துட்ட. நாங்க எப்படி வந்து சிக்கிருக்கோம்னு பாத்தியா? நாங்க கோல்ஃப் பால தேடி வந்தோமா, ஒருத்தன் எங்களை தூக்கிட்டு இங்க வந்துட்டான். அப்படியா? அப்ப உண்மையிலேயே டபுள் ஆக்டிங் நடக்குதா? எப்ப புரிஞ்சிடுச்சு. அப்ப அவங்க சொன்னது உண்மைதான். அது சோஹன் மோகன் தான். யாரு? அட, எங்க கூட ஹோட்டல்ல இருக்கிறவங்க. உங்களோட இன்னொரு ரோலே. டவுட்டா இருந்தா போட்டோவை பாரு. அப்படின்னா இவங்க நம்மள சோஹன் மோகன் நினைச்சிட்டு இருக்காங்களா? வா சிறுசு, நம்ம போய் அவங்க கிட்ட சொல்லலாம் நம்ம ஹனி பண்ணி தான்னு. வேண்டாம், நாம 2 பேரும் இப்ப சோஹன் மோகனா தான் இருக்கணும். ஏன்பா? இவங்க சோஹன் மோகனை கஷ்டப்படுத்துறாங்க. அவங்க இந்த வீட்டு முதலாளிங்க. அவங்கள வேலைக்காரங்க மாதிரி வேலை வாங்குறாங்க. வக்கீல் கொடுக்க போற பணத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. நாம அவங்களுக்கு உதவி செஞ்சாகணும். நீ சரியா தான் சொல்றே. அந்த அப்பாவி பூனைங்களுக்கு பதிலா நீங்க இங்க இருந்தே ஆகணும். ஆமா, சோஹன் மோகனா இருந்து இவங்களுக்கு நாம ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். லெட் தி மிஷன் பிகின். எஸ். ஆனா நீங்க 2 பேரும் மாட்டிக்க போறீங்க. அது எப்படி? வக்கீல் பணம் கொடுக்க வராரே, அதுக்கு நீங்க சைன் பண்ணி ஆகணும். டவுட்டா? சைன் பண்ணாதானே நாங்க இவங்க கிட்ட மாட்டுவோம். ரமேஷ், சுரேஷ், 2 பேரும் வாங்க. இங்க பாரு வக்கீல், ரமேஷ் சுரேஷ் எல்லாம் கிடையாது. சோகன் மோகன் சொல்லு. ரொம்ப சரியா சொல்றீங்க தர்பான். தர்பான் கிடையாது, பல்வான். என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? அப்படின்னா அந்த தர்பான் யாரு? நான் தான் அந்த தர்பான். என் பேரை எப்படி வேணாலும் மாத்தி சொல்லுங்க. முதல்ல அந்த பணத்தை எடுத்து கையில கொடுங்க. நான் எப்படி உன்கிட்ட தருவேன்? நான் பணத்தை லல்லன் பப்பன் கிட்ட தான் தருவேன். லல்லன் பப்பன்? என்னாச்சு, நானே பேரை மாத்தி கூப்பிடுறேன். சோகன் மோகன், சீக்கிரம் கீழே வாங்க. சீக்கிரம் போய் முதல்ல சைன் பண்ணுங்க. பணத்தை வாங்கிட்டு அப்புறம் வக்கீல் சாரை அனுப்பி வைங்க. சாரி, எங்களால சைன் பண்ண முடியாது. ஏன் சைன் பண்ண முடியாதுங்கிற? சாரி, அடிபட்டிருக்கு. கையில அடிபட்டிருக்கு பாத்தீங்களா? சோப்ரே சோப்ரே சோப்ரே, வல்லவனுக்கு கையில போட்ட கட்டும் ஆயுதம். கரெக்டான ஐடியாவை சொல்லி பயப்பலிங்க தப்பிச்சுட்டாங்க. டவுட்டா? அப்படின்னா சரி, நீங்க கை நாட்டை வைங்க. வக்கீல் சார், சீக்கிரமா கை நாட்டை வாங்குங்க. இந்த கையா, அந்த கையா, அந்த கையா, இந்த கையா. வக்கீல் சார், இங்க அங்க எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட தான் சொல்றேன், நீங்க தானே வக்கீலு. நான் தான் வக்கீலு. நான் வக்கீலுங்கிறத காட்டுறதுக்காகத்தானே கருப்பு கோட்டு போட்டு இங்க வந்திருக்கேன். நான் தான்ப்பா வக்கீலு.
தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல அந்த பணத்தை கொடுத்துட்டு போங்க. என்ன பணம் கேக்குறீங்க? மாசம் மாசம் செலவுக்கு பணம் கொடுப்பீங்கல்ல? அது எப்படி என்னால தர முடியும்? அந்த பணத்தை நான் என்னோட மனைவிக்கு தானே கொடுப்பேன். மாச செலவுக்கு நான் எதுக்காக உனக்கு பணத்தை தரணும் சொல்ல? எதுக்கு நீ இப்படி மறந்துருக்கிறேன்னு தெரியல. இந்த வீட்டோட செலவுக்கு காசு கொடுக்கணும்ல, கொடு. கொடுக்கல. ஏய் சுட்டன் புட்டன், நான் பணம் தரல. அட என்னப்பா சொல்றீங்க நீங்க? நான் எந்த விஷயத்தையும் மறக்க மாட்டேனே. தேங்க்யூ வக்கீல் அங்கிள். சரி நான் கிளம்புறேன். நான் இப்ப நேரா போஸ்ட் ஆபீஸ் போயிட்டு அங்க இருந்து வீடு வீடா போய் போஸ்ட் போட போறேன். என்னது போஸ்ட் போட போறியா? கொடு, இந்த பணத்தை கொடுத்துட்டு போ. பணம் தானே வேணும், இந்தாங்க புடிச்சுக்கோங்க. ஏய் நான் புடிச்சிட்டேன். இந்த கிளி எப்படி இங்க வந்துச்சு? பைசாவை கொடு, அந்த பணத்தை கொடு, என்கிட்ட கொடு. உங்க ரெண்டு பேரும் இப்பயே ஒரு வழி பண்றேன். ஏய், என்ன எங்க கிட்டயே விளையாடிட்டு இருக்கியா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? எங்க எங்க என் சாட்டை? இங்க. இப்ப சாட்டை என் கையில இருக்கு. ஏய், வேண்டாம் அடிக்காத, வலிக்குது, வேண்டாம் விட்டுரு, சொல்றதை கேளு, வேண்டாம். நிறுத்து, நீ பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. சிறுசே, என்ன சூப்பரா டான்ஸரா இருப்பாரு இவரு. தம்பி உனக்கு பணம் வேணும்ல, எங்களுக்கு டான்ஸ் ஆடி காட்டுட்டு பணத்தை எடுத்துக்கோ. என்ன வாயாடி கிளியே, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்னைய டான்ஸ் ஆட சொல்ற? அது சரி, நீ யாருன்னு சொல்லு. அப்புறம் இங்க எப்படி வந்த? கண்ணா, நான் நல்லவனுக்கு நல்ல வையா, உன்ன மாதிரி கெட்டவனுக்கு நான் ரொம்ப கெட்டவன். ஆடு சீக்கிரம், டான்ஸ்ல ஆடு. போதும், சகிக்கல. இத வச்சுக்கோ. இது என்னது? வெறும் 10 ரூபாய் மட்டும் தர? நீ தினமும் இப்படி ஆடினா உனக்கு தினமும் 10 ரூபாய் கொடுப்பேன். டேய் சிறுசு, நம்மள வச்சு இவர் ஃபுட்பால் விளையாண்டாரு, அத நீ மறந்துட்டியா? நாங்களும் நல்லாவே ஃபுட்பால் விளையாடுவோம். நாங்க இப்ப ஃபுட்பால் விளையாட போறோமே. ஓகே, நீங்க ரெண்டு பேரும் பிளேயர், நான் தான் ரெஃபரி. அது இருக்கட்டும். ஆமா, ஃபுட்பால் இப்ப எங்க இருக்கு? அதான் நீ இருக்கல்ல. நல்லா வாங்குறியா? உனக்கு தேவை. நான் தலை ஃபேனு, தலையிலே தான் அட்டாக் பண்ணுவேன். இப்ப பாரு. ஏய் ஓ, நீ எதுவும் சொல்லாத. ஏதாவது சொன்னா அப்புறம் நம்ம வயித்துல இருக்கிற கிட்னிலாம் வெளியே வந்துரும். ஏய், எதுக்கு நீ இப்ப என்ன அடிச்ச? அது வந்து உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ ஏதாவது ஒரு தப்பு கண்டிப்பா பண்ணுவேன்னு. அதான் அட்வான்ஸாவே கொடுத்து வச்சேன். ஓகே தானே சிறுசு? ப்ரோ, உங்க ரெண்டு பேருக்கு கிளீனிங்னா ரொம்ப பிடிக்கும்ல. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்த வீட்டையும் கிளீன் பண்ணுங்க. இல்லன்னா என்ன பண்ணுவோன்னு தெரியும்ல. நாங்களும் சாட்டையை எடுத்த சிங்கம் தாண்டி. உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இல்ல? என் கிட்ட இன்னொரு டாகி ஒருத்தன் இருக்கான். ஏய் ரோஜன். முதலாளி, இதோ வந்துட்டேன், இங்க பாருங்க. நீ எவ்வளவு பெரிய ஆபத்தானவன்னு இந்த பூனைகளுக்கு இப்பவே காட்டு. சரிங்க முதலாளி, இப்பவே காட்டு. முதல்ல சைடுல காட்டு. முதல்ல நான் உன் கதையை முடிச்சிட்டு அங்க போறேன். ஓ அப்படியா? வாடி வா. இத பாத்தீங்களா முதலாளி? நான் அந்த கிளியை அடிக்கலான்னு போனேன், ஆனா என்னால பறக்க முடியலையே.
போதும் நிறுத்துங்கப்பா. நான் மனுஷங்க இல்ல, நான் ஒரு டாகி. எதுக்காக இப்படி ட்ரீட் பண்றீங்க? நிம்மதியா இருக்கணும்னா வேலை செய். வேலை செஞ்சாதான் உனக்கு சாப்பாடு கிடைக்கும். போய் ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, நான் சோர்தார் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். அவங்க சோகன் மோகன் தான். எனக்கு இருட்ட பார்த்தா ரொம்ப பயமா இருக்குது மோகன். வெளிச்சமா இருக்கும்போது இவங்க நம்மள போக விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பல்வான் நம்மள எப்படி அடிப்பான்னு தெரியும்ல. சத்தம் போடாதீங்க, அப்புறம் அந்த ஜோர்தார் வந்துருவாருங்க. ஜோர்தார் எப்பயோ வந்தாச்சு. ஓடிடுங்க. ஓ, மக்க மக்க அந்த மரத்து மேல ஏறி போவாங்க. நான் விடவே மாட்டேன்ப்பா. எதுக்காக எங்களை துரத்துறீங்க? உங்க தலையில ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாயிருக்கு. நீங்க தனியா போறது நல்லதுக்கு இல்ல ஹனி பன்னி. எங்களோட பேரு சோகன் மோகன். வாயை மூடிட்டு ஹோட்டலுக்கு போங்க. இன்னைக்கு உங்களை அலமாரில போட்டு நான் போட்டி வைக்க போறேன். அடடா, மரத்து மேல ஏறிட்டு இறங்குறது எப்படி? நாங்க உங்களை இறக்கி விடுறோம். என்ன பெத்த காட்டினாலும் உங்களை விட மாட்டேன்ப்பா. ஏறும்ல மட்டும் என்னன்னு தெரியல, கரண்ட் போச்சு. இவங்களை தூக்கிட்டு வரையே, அப்படி என்னதான் ஆச்சு? கையை தட்டுங்க. அண்ணா சார், இவங்க ஓடி போறாங்க. தண்டவாளத்துல மட்டும்தான் ட்ரெயின் ஓடும். பூனைன்னா அது அப்படிதான் ஓடி ஆடும். சார், இவங்க ஹோட்டலை விட்டு ஓட பாக்குறாங்க. ஏன் ஹோட்டல் இவங்களுக்கு பிடிக்கலையா? விஷயம் அது இல்ல சார். இவங்க நம்ம ஹனி பனியே இல்லன்னு சொல்றாங்க. இவங்க ஏதோ புதுசா சோமன் மோகன் சொல்றாங்க. இவங்க ஆத்மா. இவங்களுக்குள்ள சோகன் மோகனோட ஆத்மா இருக்கு. என்னையா சொல்றீங்க? இது மலைப்பகுதி சார். இங்க ஏகப்பட்ட ஆத்மாக்கள் நடமாடிக்கிட்டே இருக்கும். எனக்குள்ளேயும் ஒரு தடவை ஆத்மா வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருந்தேன், தெரியுமா சார்? பனி அதிகமா இருக்கிறதால எனக்கு குளிருச்சு. அந்த ஆத்மா உன்கிட்ட இருந்து எப்படி வெளியே போச்சு? இங்க ஒரு பெரிய மந்திரவாதி பாபா இருக்காரு. அவர் ஆத்மாக்கள் எல்லாம் பிடிப்பாரு. நான் வேணா கூப்பிடட்டும்? அவர் உண்மையிலே சரி பண்ணிடுவாரா? கண்டிப்பா. முதல்ல எனக்கு சூடா ஒரு டீயை தர சொல்லு. அந்த பாபாவை உடனே இங்க வர சொல்லு. கையை தட்டுங்க. அற்புதம். இவங்க உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு. அகடம் பகடம் ஜிங்கம். நான் பேய்களோட பாச்சா சோகன் மோகன். ஆமா ஆமா. இவங்க உடம்புக்குள்ள சோகன் மோகனோட ஆத்மா இருக்கு. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா டண்டனகா டன். சொல்லுங்க, நீங்க சோகன் மோகனா? சொல்லுங்க. ஆமா சார், நாங்க சோகன் மோகன் தான் சார். பாத்தீங்களா, உங்க வாயில இருந்து உண்மையை வர வச்சிட்டேன். டண்டனகா டன் டண்டனகா டன். இப்போ இந்த ஆத்மாக்களை இந்த பாட்டிலுக்குள்ள அடைச்சு எடுத்துட்டு போறேன். நல்ல பாட்டு போட்டா உடனே எந்திரிச்சு ஆடு. முதல்ல இவங்கள பாட்டில்ல போட்டு மூடு. கையை தட்டுங்க. அப்பா, ஏய், இங்க என்னப்பா நடந்துகிட்டு இருக்கே? இந்த ஜோக்கர் யாரு? ஹைவேல இருக்கு ஏகப்பட்ட தாபா. இவர்தான் பேய ஓட்டுற பாபா. கையை தட்டுங்க. பாப்பா, ஹனி பனியோட உடம்புக்குள்ள ஏதோ 2 பேய் இருக்கு. ஆமா, யாரோ சோகன் மோகனா. இந்த ஹோட்டல்ல இருக்கவங்க தான் இந்த சாமியாரை கூட்டிட்டு வந்தாங்க. எப்பா, ஏய், இவங்க உண்மையிலே சோகன் மோகன் தாயா? டப்புச்சு புட்டும் டப்புச்சு புட்டும். நானும் அதை தான் சொல்றேன். இவங்க சோகன் மோகன் ஆத்மா தான்.
நான் இவங்களை இந்த குடுவையில புடிச்சிட்டு போக போறேன். டேய் டோப்பா, ஓவரா பேசினா நான் கைட்டு எடுப்பேன் உன் டாப்பா. டவுட்டா? நீ என்ன பண்றப்பா? இவன் ஒரு டுபா குறியா. அவங்க உண்மையிலேயே சோகன் மோகன் தான். ஹனி பனி மாதிரியே இருக்கிற 2 பேரு. என்ன? ஆமா, ஹனி பனி இவங்க வீட்டை தான் இருக்காங்க. பசில இருக்கும் போது பிரியாணி கிடைச்சா தூளு, ஹனி பனிக்கு இவங்க டபுள் ரோல். கையை தட்டுங்க. சோகன் மோகன் நீங்க இங்கேயே இருங்க. எங்க ஹனி பனி அங்க, பல்வான் அப்புறம் போலாராம பிரிச்சு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார். என்னால முடியல. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே. பேசாம ஹோட்டலுக்குள்ள போய் ரூம் போட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். ஏய் வேண்டாம் வேண்டாம், ஃபுட்பால்லாம் விளையாடாதீங்க. இன்னும் எனக்கு எலும்பு சரியாகவே இல்ல. அந்த அளவுக்கு அடிச்சிருக்கீங்க. ப்ளீஸ் நீங்க எதுவும் பண்ணாதீங்க. நாங்களே வீட்டுக்கு வந்துடுறோம். ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம், வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க நல்லா சுத்துங்க, நல்லா சுத்தி பாருங்க. இப்ப பாருங்க, உங்களுக்காக நான் டான்ஸ் ஆடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வக்கீல் சாட்டியோட வீடு எங்க இருக்கு? அங்கிள் அது வந்து நீங்க தான் வக்கீல் சாட்டு. என்ன நீ புது கதை விடுற? நான் ஒரு வக்கீல்னா என்கிட்ட கோட்டே இல்லையே. அந்த கோட்டை எங்க போச்சு? அங்கிள் நீங்க ஜாகிங் வந்திருக்கீங்க, அதான் கோட்டு போடல. அடடா, ஆமா நீ சரியா தான் சொல்ற. உங்க 2 பேரையும் நான் இதுக்கு முன்னால எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அங்கிள் நாங்க தான் சோகன் மோகன். அடடே ஆமாப்பா ஆமா, நேத்தி தானே உங்க 2 பேருக்கு நான் பணம் கொடுத்தேன், சரிதானே? எங்க கிட்ட கொடுக்கல, நீங்க ஹனி பனி கிட்ட கொடுத்திருப்பீங்க. எங்க வீட்ல அவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. அது சரி, இந்த ஹனி பனி யாருப்பா? எனக்கு தெரியாது. அவங்க எங்கள மாதிரியே இருக்கிறவங்க சார். ஆகா, என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்க? நான் நீங்கன்னு நினைச்சு அவங்க கையில எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேனே. பரவாயில்ல விடுங்க வக்கீல் சாட்டை எங்கள், பரவாயில்ல விடுங்க. அட இந்த சாட்டே யாருப்பா? யாரு சாட்டே? நீங்க தான் வக்கீல் சாட்டே அங்கிள். அடடே ரொம்ப சரியா சொல்ற, தேங்க்யூ. அட நான் இது கோர்ட்டுக்கு போற நேரம், அத மறந்து இப்படி ஜாகிங் வந்துட்டேன். ஓகே பாய் பாய், டாடா, see you, பாய் பாய். அப்படின்னா நீங்க டபுள் ரோலா? உங்க 2 பேருக்குள்ள இந்த அளவுக்கு தைரியம் எப்படி வந்துச்சுன்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் உங்க விளையாட்டை நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்க. நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். சோஹன் மோகன் எங்கப்பா உங்களை கொண்டு போறீங்க? வண்டியை நிப்பாட்டுங்க. எங்களை காப்பாத்துங்க. எங்களுக்கு இவரு கூட போக விருப்பம் இல்ல. எங்களை இவரு ரொம்ப அடிப்பாரு. அட வண்டியை நிப்பாட்டுங்கன்னு சொல்றல, நிப்பாட்டுங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. வாங்க சார், வாங்க சீக்கிரமா வாங்க சார். கைய கொடுங்க சார். வேகமா ஓடி வாங்க சார். கைய கொடுங்க. வாங்க சீக்கிரமா வாங்க சார். கைய கொடுங்க சார். வேகமா ஓடி வாங்க சார். கைய கொடுங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. கை கொடுங்க சார். கை கொடுங்க சார். காப்பாத்துங்க. நான் யாருன்னு தெரியும்ல, நான் ஒரு ஹண்டர். இந்த வாங்கிக்க. சீக்கிரம் போன் எடு. ஹலோ, ஐயோ இது செப்பலாச்சே, சாரி. ஹலோ சொல்லுங்க. ஹலோ, நான் தான் பல்வான் பேசுறேன்.
அட என்ன பயில்வான் நீ 2 பூனை கிட்ட அடி வாங்கினதுக்கு பயந்து வீட்டை விட்டு தெரிச்சு ஓடி போயிட்டேன். சத்தம் போடுறத முதல்ல நிறுத்து. நான் தான் ஹண்டர் பேசுறேன், நல்லா கேட்டுக்க. சரி, இப்ப என்ன பாட்டு பாட போறியா? உனக்கு என்ன பைத்தியமா? காமெடி பண்றத நிறுத்து. குடோன்ல என் கூட இப்ப சோகன் மோகனும் இருக்காங்க, புரியுதா? ஏய், அவங்க 2 பேரும் இங்க இருக்காங்க, போய் சொல்லாத. ஆனா அவங்க சோகன் மோகன் கிடையாது. நீ சுமாரு, இவங்க தான் சோகன் மோகன். இங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, என் கண்ணால பாக்குறேன். அவங்க பேரு ஹனி பனி. அவங்க கிட்ட சோகன் மோகனுக்கு உதவி செய்யணும்னா உடனே குடோனுக்கு வர சொல்லு. அனி இங்க பாரு, பனி இங்க பாரு. என்ன சொன்ன? ஐயோ, இங்க பாருங்க, என்ன ஏதாவது பண்ணீங்கன்னா பல்வான் அந்த சோகன் மோகனை சும்மா விட மாட்டாரு. சோகன் மோகன் எங்க வீட்டுல தான் இருக்காங்க, டவுட்டா? இருந்தாங்க. ஆனா இப்ப பல்வான் அவங்கள குடோனுக்கு பிடிச்சிட்டு போயிட்டான். இப்ப நீங்க அவங்கள காப்பாத்தணும்னா என் கூடவே நீங்க குடோனுக்கு வரணும். நீ என்கிட்ட ஓவரா பேசிட்டல, உன் கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு. ஏதோ இப்போதைக்கு நீ சொல்றத நான் கேக்குறேன். வா போலாம். அந்த குடோன் எங்க இருக்கோ கூட்டிட்டு போ. நாங்க அங்க போகணும், அவங்கள காப்பாத்தணும், உங்களை காலி பண்ணணும். நாங்க யாருன்னு காட்டுறோம். இந்த பைல்வான் உண்மையிலேயே எல்லாரையும் புடிச்சு வச்சிருக்கானா? நான் உடனே போய் ஹெல்ப்புக்கு ஆளை கூட்டிட்டு வந்துடுறேன். இந்நேரத்துக்கு டெல்லியில இருந்து மும்பைக்கே போயிடலாம். ஆனா இவங்க இன்னும் வராம இருக்காங்களே. என்ன இவங்க 2 பேர் மட்டும் தான் வந்திருக்காங்க, கிளியே காணுமே. போனா போகட்டும், நமக்கு இப்ப தேவையானது கிளி கிடையாது, இவங்க 2 பேர் மட்டும் தான். வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்குமே வணக்கங்க. என்ன நீங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்க என்ன விருந்துக்கா வந்திருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க. எல்லாரையும் போக விட்டுரு. நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. கண்டிப்பா போவீங்க. இப்ப நீங்க மேலதான் போறீங்க. என்ன எவ்வளவு ஆட விட்டுருப்பீங்க, இப்ப நீங்க ஆட போறீங்க. நான் பார்க்க போறேன். நீங்க எதுவும் பேசாம நான் சொல்ற மாதிரியே செய்யுங்க, புரியுதா? ஆட்டத்தை ஆரம்பிங்க. ஆடுங்க. பல்வான் அங்கிள் சார், நாங்க தான் வந்துட்டோம்ல, அவங்கள விட்டுருங்க சார். அவங்க பாவம் சார், ப்ளீஸ். நீங்க அதை செஞ்சுதான். இப்ப அவரு பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துருவாரு. இன்னைக்கு நாங்க இந்த கதைக்கு எண்டு கார்டு போட போறேன். என்ன விட்டுடுங்க முதலாளி, இந்த தடவை சரியானபடி விளையல, அதனால என்னால பணம் தர முடியாது. என்ன தயவு செய்து விட்டுடுங்க. தலையில் அடிக்காத கலங்கி. பழைய தேஞ்சு போன ரேடியோ மாதிரியே இருக்க. நீ எப்படிதான் படிச்சு முடிச்சியோ தெரியல. நீ ஒரு வக்கீலுப்பா, மறந்துடாத. என்னப்பா புதுசு புதுசா கதை விடுற? நான் ஒரு வக்கீலாக இருந்தா இவங்க என்ன இப்படி தூக்கிட்டு வந்திருக்க முடியுமா சொல்லு? நீ தான்ப்பா உண்மையான வக்கீலு. நீங்க சொல்றது உண்மைனா நான் கோர்ட்டுக்கு தானே போகணும். இங்க ஏன் வர சொன்னீங்க? ஏய் வக்கீல், இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. நீ ப்ராப்பர்ட்டியை எங்க பேருக்கு மாத்தி எழுதணும். அதனால இப்பவே பேப்பரை எடு. சரி வாங்க, வந்து இப்போ சைன் பண்ணுங்க. நம்ம கோடீஸ்வரன் ஆயிட்டோம், நம்ம கோடீஸ்வரன் ஆயிட்டோம். நீங்க அவசரப்பட்டு கோடீஸ்வரன் சொல்லிட்டு தெரியுறீங்க. நீங்க இப்ப கோடீஸ்வரன் கிடையாது. நீங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பணம் உங்க கைக்கு கிடைக்கும். என்னது, நான் இறந்ததுக்கு அப்புறமா? மோதிலால் சார், நீங்க 5 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் வாங்கிருக்கீங்க. அப்படின்னா நீங்க இறந்ததுக்கு அப்புறம் தானே கிடைக்கும். ஏய் வக்கீல், இது என்ன இன்சூரன்ஸ் பாலிசியோட பேப்பரா? அட ஆமாப்பா, ஆமா. சோகன் மோகன் ஓடிருக்க. சிறுசு, நானும் ஓடணும்டா. என் பேரையும் சொல்லுடா. சீக்கிரம் ஓடு டாங்கி, ஓடு. புடிங்க, அவங்கள தப்பிக்க விடக்கூடாது. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களால ஒரு பூனையை கூட ஒழுங்கா பிடிக்க முடியாதா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஏய், நீ ஒன்னும் ரவுடி இல்ல வக்கீல். நீ எதுவும் பண்ண தேவையில்ல. ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் மட்டும் எடுத்து வை. ஏய் நிறுத்துங்க, இல்லனா இவனோட கதையை முடிச்சிருவேன். வாங்க சீக்கிரம் அவங்க கை கால்களை கட்டி போடுங்க. எவ்வளவு தைரியம், இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பாத்தீங்களா? ஏய், இவன் மேல யாராவது கைய வச்சீங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. என்ன கிளி, உன்னால அப்படி என்ன பண்ண முடியும்? பாத்தியா, என் கையில சாட்டை இருக்கு.
டேய் தம்பி, இவன் ஒண்ணும் பண்ண மாட்டான். ஆனா நான் பண்ணுவேன். எனக்கு சாட்டெல்லாம் தேவையில்ல. உங்க எல்லாரையும் சீவிடுவேன். அட என்னப்பா இது, 2 பேர் தான் இருப்பாங்கன்னு நீ சொன்ன. ஆனா இங்க பார்த்தா 2 2 4 4 4 8 பேர் இருக்காங்க. பயமா இருக்கு. போலீஸ், அதான் நான் இருக்கல்ல, எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். தோதாராம், இன்ஸ்பெக்டர் பாண்டா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஆய் கண்ணா, பப்பட் ஒரே ஒரு போன் மட்டும் தான் பண்ணா. ஜெயிங்க, நான் பறந்து வந்துட்டேன். நண்பனுக்கு நண்பன் தானே உதவி பண்ணணும். அடிங்க. ஆமா வக்கீல், இப்ப நீ என்ன பண்ண? என்ன பாஸ், நீங்க சொன்னதை மறந்துட்டீங்க. அடிக்க சொன்னீங்கல்ல, பாஸ் சொன்னா செய்யாம இருக்க முடியுமா? அதான் ஓங்கி ஒரு அறை விட்டேன். நான் என்ன சொல்லல, இவங்கள தான் அடிக்க சொன்னேன். அட்டாக்! எங்க அம்மாட்டே சொல்றேன் இரு. அட என்னப்பா நீ, நான் அடிக்க போறப்பதான் குறுக்க வருவியா? மறுபடியும் நீங்களே குறுக்க வந்துட்டீங்களா? ஓடிடுறேன். இதுக்கப்புறம் மிஸ்டேக் ஆகாது. 1 2 3. சட்டத்தையே நீ கையில எடுக்கிறியா? உன்ன உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டிடுவேன். என் ஆளுங்க எல்லாருமே இப்படி அடி வாங்கிட்டு இருக்காங்களே, மாட்டினா நமக்கும் இதே கதி தான். ஏ தம்பி பல்வான், நான் உண்மையிலேயே ஒரு பயில்வான் தெரியுமா? என்னோட கையில சாட்டா இருக்கு. அங்க பாருங்க சார், எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கும் சாக்லேட் வேணும், நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஏய் இங்க பாத்தியா, இது ஒண்ணும் தீபாவளி துப்பாக்கி இல்ல, உன்னோட துப்பாக்கி தான். இத வச்சு உன்னை சுட்டு தள்ளிடுவேன். அச்சோ, இதுல குண்டே இல்லையே, உன்னால எப்படிப்பா ஷூட் பண்ண முடியும்? ஹலோ தம்பி, இங்க பாரு, எனக்கு துப்பாக்கியே தேவையில்லை, என் கைய துப்பாக்கிடா. என்னையவா அடிக்கிற? நான் யார் தெரியுமா? இந்த ஏரியாவோட ரவுடி. இப்ப பாரு என் சிலம்பாட்டத்தை. சாட்டை அங்கிள், நீங்க ஒரு வக்கீலுங்கிறத மறந்துடாதீங்க. நான் ஒரு வக்கீலா? அதை மறந்துட்டேனே. அது தெரியாம நான் சட்டத்தை கையில எடுத்துட்டேனே. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேனே. நீங்க தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா நான் தப்பு பண்ணவே மாட்டேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக வேண்டாம், விட்டுருங்க. நிறுத்துங்க. இதுக்கு மேல அடிச்சீங்கன்னா நான் தாக்க மாட்டேன். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ஆகா, இவங்க நிறைய தப்பு பண்ணிருக்காங்களே. சின்ன பசங்களை கடத்தி இருக்காங்க, ப்ராப்பர்ட்டியை பறிக்கணும்னு நினைச்சது, இத்தனை நாளா சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம அவங்கள டார்ச்சர் பண்ணது, இவங்க பேர்ல நிறைய கேஸ போட்டு உள்ள தூக்கி போட போறேன். இந்த ஜென்மம் இல்ல, அடுத்த ஜென்மமோ இவங்க ஜெயில இருந்து வெளில வர முடியாது. சார், நீங்க 2 பேரும் வந்ததுனால தான் எங்களுக்கு இவங்க கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சது. தேங்க்யூ. எங்களுக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை தான் நாங்க பண்ணோம். சூப்பர். சரி, சுதந்திரம் கிடைச்சதுனால இன்னைக்கு நாம பார்ட்டியை கொண்டாடுவோம். இன்னைக்கு என்ன ஆகஸ்ட் 15? மே மாசத்துல எப்படிப்பா ஆகஸ்ட் மாசம் வரும்? ஆகஸ்ட் 15 இல்ல, அப்புறம் சுதந்திரம் கிடைச்சதுக்கு எதுக்கு பார்ட்டி? சோகன் மோகனோட சுதந்திரத்துக்காக நாம பார்ட்டி பண்ண போறோம்.
இன்ஸ்பெக்டர் சார், ஆகஸ்ட் 15 ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே விடுதலை. அப்ப இவங்க 2 பேரும் எங்க போனாங்க சார்? ஓ, இந்த ஹனி கிட்ட இருந்து யாராவது என்ன காப்பாத்துங்க. பார்ட்டி நாங்க கொடுக்கறோம் சார். அந்த பார்ட்டில நீங்க எல்லாரும் தான் ஸ்பெஷல் கெஸ்ட். ஏன்னா நீங்க எங்க ஊருக்கு வந்திருக்கீங்கல்ல. ஆமா, நாங்க உங்களை ரொம்ப நல்லா கவனிக்க போறோம். சோ உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு பெரிய பார்ட்டி.